தளபதினாலே எல்லாரும் உயிரை கொடுக்குற அளவுக்கு இருக்கானுங்க. வேற மாதிரி எல்லாமே கிளி வைப் தானே. கார் மாறலாம் அல்டிமேட்னா நல்லா இருந்தது. என்ஜாயபிள். ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. குறைவே இல்ல. 15th டேனால நாங்க ஃபர்ஸ்ட் விசிட் பா. என்னதான் ரீ ரிலீஸ் ஆனாலும் 50வது நாள் தரமா இருக்குது கமலால. எல்லாரும் யாராலும் வந்து ரிப்பீட் ஒரே போல வந்து பாருங்க. நல்லா இருக்குது. குறைய சொல்ல முடியாது. எத்தனை நாளைக்கு டிவில போடுறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து செமையா இருக்கும். 50 நாள் ஆமா, இந்த படம் எனக்கு பிடிச்ச படம். அதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா. நாங்க இதுக்கு முன்னாடி ரோகிணில பாத்துறோம். கமலால 3 தடவை பாக்குறோம். 4வது தடவை இப்ப பாக்குறோம். விஜய் ஃபேன்ன்றதுனால நாங்க வந்து தரமா இருக்கு படம். மஸ்ட் விசிட். யாரும் பார்க்க முடியாதீங்க. 50th டே வாங்க கண்டிப்பா. அடுத்தது துப்பாக்கி வரும்னு சொல்லிருக்காங்க. நான் பார்க்கலாம். சினிமா ஸ்டேட் ஓனர். அதனால அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வருவோம். ஆமா. அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஃபர்ஸ்ட் டே மாதிரியே தெரியல ப்ரோ. 20 வருஷம் கழிச்சு வந்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஓடுது. ரீரிலீஸ் மாதிரியே தெரியல. அதே இதோட தான் செலிப்ரேஷன். நல்ல போய் இதான் வைபே குறையல. கொஞ்சம் தளபதிக்காக நாங்க எவ்வளவு நேரம் வருவோம். வேற ஓடுங்க. இதெல்லாம் ஓடாது. துப்பாக்கி ரிலீஸ் சொல்லிருக்காரு. 8 படம் 8 ஷோ இருக்குன்றாங்க. பாக்கலாம். எல்லாத்தையும் வந்து பாப்போம். 8 ஷோ ரிலீஸ் ஆயி எந்த படமே வந்து நம்ம டச் பண்ணது. அதான் ப்ரோ விஜய். அதான் ப்ரோ தளபதி எல்லாம் 50 நாள் ஓடி இருக்காரு. தளபதி தான் பர்த்டே வர துப்பாக்கி வருது. துப்பாக்கி இதோட பிளாஸ்டா இருக்க போகுது. ஒரு நாள் கூட வேற லெவல் வைபுக்கெல்லாம் குறைச்சலே இல்ல. யாருமே ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காரவே இல்லை. சும்மாவே எல்லாரும் எழுந்து நின்று கத்திட்டே தான் இருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து ரீரிலீஸ் மாதிரியும் இல்ல, இது 50th டே மாதிரியும் இல்ல. இது ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற ஃபீல் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே பாக்குற ஃபீல் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கு. எனக்கு அப்படியே தான் இருக்கு. தளபதி எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னா அந்த தளபதி என்ட்ரி அதெல்லாம் எப்படி இருந்தது? பிளானோட என்னது பாருங்க. ஆக்சுவலி வந்து ஒரு மேஷ் அப் பண்ணியிருந்தாங்க. நான் ட்ரைலரை வச்சு வேற லெவல் தரமா இருந்தது. விஜயோட என்ட்ரி சொல்லவே வேண்டாம். பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டு சும்மா அட்டகாசமா இருந்துச்சுன்னா. ஒரு எஸ்கே ஃபேனுக்கு எப்படி இருக்கும்போது நாங்க தளபதி ஃபேன். கரெக்ட். நான் எஸ்கே ஃபேனு. நிறைய ரீரிலீஸ் படங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா எதுவுமே வந்து சரியா ஒரு 10 நாளுக்கு மேல ஓடாது. இது 50வது நாள் வரைக்கும் தாண்டி அந்த அளவுக்கு படமும் இருக்குன்னா சாங்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. கான்செப்டும் நல்லா இருக்கு. சாங்ஸ் வேற லெவல்ல இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஓடுது. அது மட்டும் இல்லாம தளபதினாலே எல்லாரும் உயிரை கொடுக்குற அளவுக்கு இருக்கானுங்க. அப்படின்னா யாரும் பார்க்காம இருப்பாங்களா? நீங்க என்ஜாய் பண்ணி பார்த்த சீன்ல இதெல்லாம் நாங்க படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி தான். 5வது வாட்டி வரோம் ரிலீஸ். ஆமா, ஒவ்வொரு சீனும் வருமா திருப்பி 100வது நாளுக்கு வருவோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ். அதே மாதிரி இப்படியே இருக்குது. இப்போ தெரிஞ்சிச்சு எப்போ இந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆனாலும் படம் எல்லாம் ஓடும் ப்ரோ. படம் ஓடாமல தளபதியோட எது பிளாக் பஸ்ட் ஆகுது, ஹிட் ஃப்ளாப் கூட ஆகட்டும் ப்ரோ. இப்போ ரிலீஸ் பண்ணால் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து பார்ப்பாங்க ப்ரோ. இன்னும் அவர் இப்போ தளபதி சொல்கிறார்ல, மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறார்ல. அவர் எங்களை சந்தோஷப்படுத்தணும்னா வருஷத்துக்கு ஒரு படம் விடணும் ப்ரோ. வருஷத்துக்கு ஒரு படம் வந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அப்படி ஒரு வருஷத்துக்கு அவரோட படம் வரலனாவே அது சினிமாவே வேஸ்ட் ப்ரோ. இப்போ கூட கமலா தேட்டர் ஓனர் அவ்வளோ தங்கமானவர் ப்ரோ. எப்பவுமே ஒரு ஷோனா ஒரு 2 பாட்டு போடுவாங்க, ஒரு பாட்டு போடுவாங்க. அதை ஒன்ஸ் மோர் இப்போ 3 பாட்டு போட்டுருக்காங்க. நடுவில் இன்டர்வல் விசில் போட்டு சாங்லாம் போட்டாங்க. ரொம்ப எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த விசில் போட்டு பாட்டுக்கு 100 பேர் விசில் அடிச்சானுங்க. 200 பேர்கிட்ட. இந்த விசில் அவர் அடுத்த தளபதி கோட் படத்தோட இதே வைப்பு கோட் படத்தில் இருக்கணும் ப்ரோ. இந்த வைப்பு கோட் படத்தில் இல்லைன்னா இருக்கும். அதனால் இதோட தரமாகவே வைப் அங்கே இருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஷோவும் வந்து பார்த்தோம். இப்போ அதே மாதிரி 50th டேவும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தோமோ அதே வைப்பு அது குறையவே இல்லை. 50th டே செலிப்ரேஷனும் செம்மையாக இருந்தது. இதோட 100th டே செலிப்ரேஷன் வந்தாலும் இந்த வைப் குறையாது. எங்களால் அப்போ மிஸ் பண்ணதை இப்போ எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என் பசங்க என் பையனோட பார்த்துட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ரீரிலீஸ் பார்க்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம். இதுக்கு முன்னாடி டிவியில் ஃபோனில் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் தேட்டரில் பார்த்தது இல்லை சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு த்ரிஷாவும் விஜயும் சேருவாங்க. அந்த சாங் நல்லா இருக்கும். எந்த படமே வந்து 50 ரீரிலீஸ் பண்ண படம் 50 நாள் கொண்டாடினதே இல்லை. இந்த படம் கொண்டாடி இருக்காங்க. இது வந்துட்டு ஆல் டைம் ஃபேவரட். எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்கள இருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ இந்த படம் ஓகே தான், சூப்பராக இருந்துச்சு.